ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமி சீரிஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா நான் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டியில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குது, மிந்தியை விட இது கொஞ்சம் பரவாயில்லையா இல்லை மிந்தி இருந்ததே பரவாயில்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் as ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 20. இப்போ அந்த வயசானவன் ஸ்வாடை வச்சுட்டு ரெடியாக நின்றுட்டு இருக்கான். அந்த ஷார்க்கை தூக்கி அவன் மேலே போடவும் அவன் கரெக்டாக அதை சூப்பராக வெட்டியிருக்கான். ஆக்சுவலி அதை அவங்க சமைச்சு சாப்பிட போகிறாங்க. அண்ட் அந்த கரிப்டஸ் கிட்டே இருந்து ஒரு நிறைய ஷெல்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே பார்ட்டி மாதிரி வச்சு இந்த கரிப்டஸ் தோக்கடிச்சதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டீமன் லார்ட் கேரியன் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்க இவங்க நேஷன். அதனால ஜூராட்டும் பெஸ்ட்டுக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இப்போ நம்ம ஸ்லைமும் மற்ற எல்லாரும் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மலிமை பற்றி நீ சூப்பராக சண்டை போட்ட அப்படின்னு சொல்லுவோம். நீயும் இதேமாரி ஆசமாக சண்டை போடலாம், நீயும் ஒரு டீமன் லாடாக மாறு அப்படின்னு சொல்லவும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக டீமன் லாடாக மாறினா அப்படின்னு கேட்கவும் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மலிம் சொல்லிட்டு பட் ஆனால் இப்போ டீமன் லாடாக இருக்கிறதுனால உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக இருக்கா. இப்போ நம்ம மலிம் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுதா ட்ரெஸ் வந்துடுது. சரி ஓகே, ஏன் ரீமரோ கூட யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மற்ற டீமன் லாட்ஸ் எல்லாத்தையும் மிரட்டிட்டு வர அப்படின்னு அவள் சொல்கிறா. எல்லாரும் ஜாக்கிரதையாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருந்தா. மலிம் ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா, அவள் திரும்ப வர்றதுக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே வில்லேஜில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்லைமும் தூங்கிட்டு தான் இருக்கோம். அப்போ பார்த்தா திடீர்னு அந்த பசங்க அவங்கள காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சியானோட வாய்ஸ் கேட்கவும் நம்ம ஸ்லைம் கண் முழிச்சு அழ ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தனியாக இருந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஷியான் தான் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். அவள் அப்போவே மென்ஷன் பண்ணா ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பசங்க ரொம்பவே நல்லவான்னு சொன்னான். அவளுக்காக வச்சு நான் அந்த பசங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஸ்லைம் முடிவு பண்ணுறான். இப்போ வில்லேஜை நல்லா பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த வில்லேஜில் நல்லாவும் இருக்காங்க. ஸோ அதனால சரி ஓகே நான் போயிட்டு வரதுல எதுவும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ரீமரோ நான் இப்படி சியானோட ஆசைக்காக அந்த பசங்களை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வேற கிங்டம், உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ராங்கா நான் அதனால தான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நீங்கள் பார்த்து போயிட்டு சீக்கிரமாக திரும்ப வாங்க, நீங்கள் வர்றதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கஷ்டத்தோட வழி அனுப்பி வைக்கிறாங்க. பத்திரமா போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்லைம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஆக்சுவலாக நம்ம ஸ்லைம் இப்போ போகிறது வந்து கிங்டம் ஆஃப் இன்கிராசியா. அப்போ நம்ம ஸ்லைம் ரீமரும் வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் இந்த இடத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக மனுஷங்க இருக்கிற கிங்டம்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிங்டம் ஆஃப் இன்கிராசியாவுக்கு நம்ம ஸ்லைம் வந்து சேர்றோம். இப்போ நம்ம ரீமரோ ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டு ராங்காவை தன்னோட ஷேடோக்குள்ளே போய் சேஃபாக இருக்க சொல்கிறான். உடனே ராங்காவும் வாழை ஆட்டிட்டே சேஃபாக போய் உள்ளே இருந்துக்கிட்டுதான். அந்த கிங்டமில் செக்யூரிட்டி ரொம்பவே சேஃபாக இருக்குது. ஸோ அதனால மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டுதான். ஸோ அதனால நம்ம ரீமரோட பவர் யாருக்குமே தெரியாது. இப்போ மனுஷன் மாதிரியே உள்ள ஃபேக் ஐடி வச்சு உள்ளே போயிருந்தான். ஏங்கப்பா இந்த இடத்துல நம்ம இடத்த விட நிறைய மக்கள் இருக்காங்க, கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இடத்துல கிளாஸை பார்க்குறான். இந்த உலகத்துலேயும் கண்ணாடிலாம் இருக்குது, அதுக்கப்புறமா சர்ச்செல்லாம் இருக்குது. சரியான நம்ம மான்ஸ்டர் சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரீ யூனியன் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு இருக்குது, அதுக்குள்ளே போகிறான். அங்கே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருக்குது, அதை பார்த்து ஆச்சரியப்படுதான். ரிசப்ஷனில் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க லிஃப்ட் மாதிரி ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு டெலிபோர்டேஷன் பண்ணி இங்கே வெயிட் பண்ணுங்க, கிராண்ட் மாஸ்டர் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இங்கே நம்ம ஸ்லைம் அவன் ரூமை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தா அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்துருதான். அவன் நம்ம ஸ்லைமோட முகத்துல ஷீசுவோட மாஸ்க் இருக்கிறத பார்த்துட்டு யார் நீ, ஷீசுவோட மாஸ்க் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படிங்கும். நான் யாரை சாப்பிட்றேனோ அவங்க மாதிரியே மாறிடுவேன், கிட்டத்தட்ட இப்போ எனக்கு ஷீசுவோட ஃபேஸ் மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். இவளை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரீமருவை போய் அவன் அட்டாக் பண்ணுறான். உடனே நம்ம ரீமரோ ஜப்பான்ல இருக்கிற ஒரு காமிக் புக் நேமை சொல்லவும் உடனே அவன் வந்துட்டு சரி ஓகே நீ சொல்றதை நான் பொறுமையாக கேட்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சா, அதுக்கப்புறம் இந்த எபிசோடு என்னாச்சு, அந்த எபிசோடு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு எபிசோட்ஸையாக கேட்டுட்டு இருக்கான். உடனே நம்ம ரீமருவும் அது அப்படி முடிஞ்சுது இது இப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்கான். சே அதெல்லாம் நல்ல எபிசோடு, அதெல்லாம் அதுக்குள்ளே முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு வருத்தப்படுதான். உடனே நம்ம ரீமரோ பிரைம் மினிஸ்டர் பற்றி தெரிஞ்சுக்கிடணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதான். அந்த காமிக் புக்ஸ் எல்லாம் நான் ஃபுல்லாக படிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்லுதான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைமாக மாறிட்டு இதுதான் உன்னோட உண்மையான ஃபார்மா அப்படின்னு கேட்கான். அந்த பேப்பரில் வந்து காமிக் புக்கையே அப்படியே பிரிண்ட் அடிச்சு கொடுக்கவும் அவன் ரொம்பவே சந்தோஷப்படுதான். எப்படி என் ஸ்கில் அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ நம்ம ரீமரோ அவங்ககிட்ட இருந்து நிறைய பேப்பர் வாங்கி நிறைய காமிக்ஸை பிரிண்ட் அடிச்சு கொடுத்துருதான். அவன் ஹாப்பியாகிறான். ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்த, இந்த உலகத்துலேருந்து திருப்பி ஜப்பானுக்காகவே போகணுன்னு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படி நம்மளால போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அவனை பார்த்து கேட்குறான். அது வந்து போகவே முடியாதுன்னு இல்லை, யோசிச்சு பாரு, நம்ம ஊர் கதைகளில் காப்ளின்ஸ் அப்புறம் அரக்கர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்குன்னு தனி கண்ட்ரியே இருக்குது, எனக்கு இந்த இடம் ஜாலியாக தான் இருக்குது, ஷீசுவோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும் ஷீசுவோட ஆசை அதுதான்டா, நான் அந்த பசங்களை வாங்கிட்டே படிக்கிறேன் அப்படின்னு அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறான். இப்போ நம்ம ரீமருக்கு அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை கொடுத்தாச்சு, அது போக சாப்பாடு ரூம் சம்பளம் எல்லாமே அந்த ஸ்கூலில் கொடுக்குறாங்க. ஹே ரீமரோ, ஹீனட்டா சாககுச்சி அப்படிங்கிறவள தெரியுமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஷீசோவோட ஃப்ரெண்டு தானே அவன் சொல்லியிருக்கா அப்படிங்கவும் அந்த ஷீசோவோட அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தான் அந்த ஹீனட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறான். இதை நான் எதுக்காக வந்துட்டு சொல்கிறேன்னா
இந்த உலகத்துக்கு சமனர்ஸாக வர்ற எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பவர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே சமனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்டோரா நம்ம ஸ்லைம் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த விஷயம் நம்ம ஸ்லைம்க்கு ஞாபகம் வருது. இப்போ அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான், சமனர்ஸ் அப்படிங்கிறது வேற உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு சண்டை போடுறதுக்காகவே வர வைக்கிறவங்க அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்கேருந்து இங்கே வரும்போதே பவர்ஸ் கொடுக்கப்படும். பட் ஆனால் சிலரோட உடம்பு அதை ஏற்றுக்கிட்டது இல்லை, சீக்கிரமே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம ரீமரும் ஸ்லைம் கிராண்ட் மாஸ்டர் பார்த்து அப்போ அந்த பசங்க அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஷியானோட பசங்களும் சமனர்ஸ் தான். அண்ட் 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 5 வருஷத்துலேயே இறந்து போயிடுவாங்க. ஷியானோட ஸ்டூடெண்ட்ஸுமே 5 வருஷத்துல இறந்து போயிடுவாங்க. இதில் வந்து இந்த நாடே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கவும் சரி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு காப்பாற்றுறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணவா அப்படின்னு நம்ம ஸ்லைம் கேட்கவும் சரி ஓகே அவங்க சாக போகிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாடு எதுவும் கண்டுக்கிடாது, நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் பெர்மிஷன் கொடுக்குறோம். நான் எப்படியாச்சும் ஷியானோட ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு நம்ம ரீமரும் சொல்லவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறான். இப்போ நம்ம ஸ்லைம் வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே போகிறோம். நான் தான் அவங்க புது டீச்சர் அப்படின்னு அவன் என்ட்ராகும் போதே பார்த்தா அவன் மேலே அட்டாக் நடக்குது. பார்த்தா ஒரு சின்ன பையன் அவனை அட்டாக் பண்ணுறான். ஏய் நீ சூப்பராக கலக்கின அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாராட்டுறாங்க. ஒருவேளை நான் தப்பான கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்சிட்டனோ அப்படின்னு நம்ம ஸ்லைம் வருத்தப்பட்டு இருக்கோம். ஏய் இது பார்க்க நம்ம மிஸ் ஷீசோ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற பசங்க எல்லாம் இவனை ஆச்சரியத்தோடு பார்க்காங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணை நம்ம ரீமரும் பார்க்கும்போது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணர்வை உண்டு பண்ணுது. வல்டோரா அவன்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. இப்போ அந்த ரீமரும் அந்த பசங்களை பார்க்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் இன்னும் வேற லெவலில் சூப்பராக ஃபன்னாக போக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் புது மைக் வாங்கி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.